நிச்சயமாக நிகிதா. அதாவது 8 வருடங்களாக காதலித்து ஏமாற்றி தன்னை மதம் மாறிய சொல்லியும் திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னை ஏமாற்றி இன்று நடைபெற இருக்கும் காதலின் திருமணத்தை தடுக்க முயன்ற பெண்ணால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்பட்டு அந்த பெண்ணை அங்கிருந்து வெளியே கொண்டு காவல் நிலையத்தில் வைத்து அங்கு சில தாக்கப்பட்டு அந்த பெண்ணுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இந்த பிரச்சனை பெரிய விசுரூபம் எடுத்துள்ள நிலையில் காவல் நிலையத்தில் இந்த பெண்ணிற்கு ஆதரவாக காவல் நிலையத்தில் அதாவது ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தாமு காவல் நிலையத்தில் உள்ள ஆய்வாளரிடம் நடந்ததை கேட்டு என்ன நடந்தது என கேட்டு அவரிடம் கேட்கும் போது அவர் வாக்குவாதத்தில் அப்போது அவர் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதாவது ஈரோடு மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டு வேளச்சேரியில் வசித்து வரும் இளம்பெண் சுபா மரியம் என்பவர் தனது ஆதரவாளர்களோடு சேர்ந்து ராயபுரம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமணம் தனது காதலன் என கூறப்படும் சையத் இப்ராஹிம் திருமணத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தி திருமணத்தை தடுக்க முயன்றார். இது தொடர்பாக ராயபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இந்த பெண்ணையும் ராயபுரம் காவல் போலீசார் இளம் பெண்ணுக்கு ஆதரவாக வந்த கலீல் முகமது என்பவரையும் ஆய்வாளர் சிதம்பரம் பாரதி பாக்ஸிங் குத்துவது போல் குத்தி அவர் படுகாயம் அடைந்து காவல் நிலையத்திலேயே அவர் மயங்கி விழுந்து அவர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற சம்பவம் நடைபெற்றது. காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த அதாவது மருத்துவமனையில் உள்ள கலீலுக்கு தற்போது சிகிச்சையானது நடைபெற்று வருகிறது. ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அதாவது விஜய் தாமு இளம் பெண்ணிற்கு ஆதரவாக காவல் நிலையம் வந்தார். காவல் நிலையத்தில் வந்த எம்எல்ஏ தாமு ஆய்வாளரை பார்த்து உங்களுக்கு பொதுமக்களை அடிக்கும் உரிமை யார் கொடுத்தது, இரு தரப்பும் காவல் நிலையத்தில் அழைத்து வந்தீர்களா, சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டு இருந்தீர்களா, அப்படி இருக்காமல் ஏன் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டீங்கன்னா கேள்வி எழுப்பதால் காவல் ஆய்வாளர் சிதம்பரம் பாரதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது வேறு ஒரு காவல் நிலையத்தில் என்று இங்கு திருமணம் நடைபெறக்கூடிய இந்த இடத்தில் இளம்பெண் பிரச்சனை செய்ததால் அழைத்து வந்தேன் என கடிதம் எழுதி வாங்கிவிட்டு அவர்களை அனுப்பிவிட்டதாக கூறினார். அதாவது பணம் வாங்கி கொண்டு ஒருதலை பட்சமாக நீங்கள் செயல்படுகிறீர்களா என நேரடியாக ஆய்வாளரை பார்த்து எம்எல்ஏ கூறியது நீங்கள் சொல்லிவிட்டால் நான் பணம் வாங்கிவிட்டேன் என்பதை போல் ஆகிவிடும் என்று எம்எல்ஏவும் பேச இப்போது என்ன செய்ய போகிறீர்கள் என்று விரைவாக எம்எல்ஏ ஆய்வாளரை பார்த்து கேட்டு இருப்பதாக மாறி மாறி இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இளம் பெண்ணை தாக்கியவர்கள் மீது நாங்கள் புகார் அளித்திருந்தோம், நடவடிக்கை எடுங்கள் என்று பேசிக் கொண்டிருந்த போது ஏற்கனவே மண்டபத்தில் இளம் பெண் ஒருவரிடம் ஆய்வாளர் அதாவது சட்டையை கழட்டி விடுவேன் என்று கூறியதும் தலையை சாய்த்து விடுவேன் என்று கூறியதை அதே மீண்டும் நினைவு கூர்ந்து எம்எல்ஏ முன்பு மீண்டும் அவர் எம்எல்ஏ ஆய்வாளரிடம் கேட்டார். என் சட்டையை கழிட்ட நான் யார் என்று காட்டுகிறேன் என்று மீண்டும் எம்எல்ஏ முன்னில் ஆய்வாளர் கூறியதால் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நிகிதா, உங்க துறை முதலமைச்சர் துறை, நீங்க என்ன தவறு பண்ணாலும் அது முதலமைச்சர் தான் சாரும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்றீங்க இப்ப நீங்க சொல்லுமா இல்லைன்னா நான் ஸ்ட்ரைட்டா இப்பதான் போலீஸ்கார பேசிதான் வரேன். ஓகேங்களா? இப்ப போலீஸ்கார பேசிதான் உள்ள வரேன். நான் ஒரு விஷயத்துக்கு பேர் போட்டது ஏலம் பார்த்தோம். அங்க போய் வரும்போது போலீஸ் கூட்டு வந்தா நீங்க சொல்றது ரைட்டு, இதை ஸ்டாப் பண்றது. இது ஒரு பொது இடத்துல கல்யாணம் நான் சொல்லிட்ட காலையில் அவங்க பையன் பேசுறாங்க பாதுகாப்பு கேட்டாங்க, நான் தர முடியாதுன்னு சொல்லி அடிக்கிற இல்ல. ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு நிமிஷம் போறீங்க 10 ரூபா சொல்லலாம் கேட்கலாம், என்ன பண்ண முடியும்? போலீஸ் ஒரு 10 ரூபாய் சொல்றாங்க வாங்க வாங்க, அதுக்கு பப்ளிக் ஒன்றும் அடிக்கல. ஒரு கல்யாணம் அவர் அவரு அந்த கல்யாணம் யாரும் கேட்க மாட்டீங்க. பொண்ணு எழுதி வாங்கி அனுப்பிச்சோம், சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அவரு எழுதி வாங்கி கேட்டா அனுப்பிச்சாச்சு. இப்ப எல்லாமே என் பக்கம் தான் திரும்பி இருக்கு. அதான் உண்மை. நீங்க தான் பண்ணது ஒன் சைடு தான பண்ணீங்க. ஒன் சைடுல ஒண்ணும் பண்ணல சார். நாங்க ஏங்க பணம் வாங்கிட்டு பண்றீங்க? பணம் வரல, நாங்க பண்ணல. பணம் வாங்கிட்டு பண்றீங்க? பணம் நாங்க வாங்கல, அவசியம் கிடையாது. நீங்க சொன்னீங்கன்னா நாங்க பாப்போம். நடவடிக்கை எப்படி எதனால போலீஸ் கூட்டு தான் நடவடிக்கை? போலீஸ்ல கூட்டு தான் வர முடியும். பொண்ணு ஒரு பொண்ணு வாழ்க்கை இழந்திருக்கு, அதுக்கு தான் பதில்.
அதான் ஹார்மோன் போலீஸ் அப்சாச்சுங்க. அதை அங்கதான் விசாரிக்கணுங்க. எல்லாம் கேட்டீங்க. உங்க துறை முதல்வர் துறை என்ன தவறு நடந்தாலும் அவரு தான். இங்க ஒண்ணும் தவறு நடக்கலங்க. இங்க தவறு நடக்காம தவறு நடக்கலங்க. ஆமாங்க, வேற என்ன சொல்ல போறீங்க? நான் கூப்பிட்டா வரணுங்க, வரலையா? நாங்க என்ன கூப்பிட்டா வரல எதுக்கு? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இல்ல பப்ளிக் கை நீட்டி அடிச்சிடுவீங்க, பப்ளிக் அரெஸ்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எழுதி யாரையும் அரெஸ்ட் பண்ணல. ஓடி வாடின்னு பேசுறாரு. இப்பயும் சொல்றேன், யூனிஃபார்ம் கலட்டி காட்டுறோம். ரைட் காட்டு. நான் காட்டுறேன். இப்ப பழைய கட்ட மாட்டேன். யூனிஃபார்ம் கலட்டி காட்டுறோம். இதே காட்ட மாட்டேன். ஆமா பொண்ணுங்களை பாடி போடி தலையெடுத்து வைப்பியும் சொல்றாரு. பண்ணி காட்டு, நான் பண்ணி காட்டுறேன். ஒரே ஸ்தானத்தில் போவாதையும் காலையில் சொல்லி வச்சுங்க கேட்கல. வீடியும் போறாங்க, 5 பேர் 10 பேர் உள்ள போறாங்க, எல்லா வீடியோட தான் போறாங்க. நாங்க எடுக்கும் போது வீடியோ ஆரம்பத்துல வீடியோ எடுத்தா இருந்தாங்க. வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோம், எம்ஜி கூப்பிட்டா வரல. ரெண்டு சைடு வந்து கூப்பிட்டு வந்துருக்காங்க சார். எது பண்ணி கொடுக்கணும் தான் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறோம். அப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு அதிகாரியா பொண்ணுகிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. தம்பி நீங்களும் வாங்க, அந்த பொண்ணு ஆதாரம் வச்சிருக்கு. அது நிறைய